திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 410. திரு ஆலவாய்க்காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 27. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் சென்னிப்பத்து பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். திருவாசகம் சென்னிப்பத்து திருப்பதிகத்தின் 10 திருப்பாடல்களுக்குரிய பொருளை உரையாசிரியர்கள் அருளியிருக்கின்றார்கள். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் சென்னிப்பத்து முதல் திருப்பாடல். தேவதேவன் மெய்ச்சேவகன் தென்பெருந்துறை நாயகன் மூவராலும் அறியொணா முதலாய ஆனந்த மூர்த்தியான் யாவராயினும் அன்பரன்றி அறியொணா மலர் சோதியான் தூய மாமலர் சேவடிக்கண்ணம் சென்னி மன்னிச் சுடருமே. மகாதேவனும் மெய்ச்சேவகனுமாகிய அழகிய திருப்பெருந்துறையின் தலைவனும் மும்மூர்த்திகளாலும் அறிய இயலாத முழு முதல் பொருளும் இன்ப வடிவினனும் அன்பர்களைத் தவிர வேறு எவராலும் அறிய இயலாதவனும் மலர் போன்ற வண்ணம் உள்ளவனுமாகிய சிவபெருமானின் தூய்மையும் மாண்பும் உள்ள திருவடி துகளின் கூட்டம் நம் சென்னியில் நிலை பெற்று ஒளி வீசும். சிவபெருமானின் திருவடிகள் அன்பர் அல்லாதவர்களுக்கு அறிய முடியாத திருவடிகள். அகப்பற்று புறப்பற்றுக்களை விடுத்து தனது திருவடிகளையே புகழாக பற்றியுள்ள மெய் அடியார்களுக்கு அந்த மெய் அடியார்களின் நின்மலமான தூய உள்ளத்திலே அவர்களோடு இரண்டர கலந்து பேரொளியாய் உணரப்படுகின்றவர் சிவபெருமானே அன்றி மற்றவர்களுக்கு அவர் அறிய முடியாதபடி மறைந்து நிற்கின்ற பெருமான். ஞானாச்சாரியன் தம்முடைய திருவடிகளை மாணவனின் தலைமேல் வைத்தல் என்பது தீயானது இரும்பை தன் நிறமாக ஆக்குதல் போல. தீயானது இரும்பை பற்றும்போது இரும்பில் இருக்கின்ற அழுக்குகளை நீக்கும், பின்னர் தன்னுடைய வண்ணத்தையே இரும்புக்கும் கொடுக்கும், தன்னுடைய தன்மையை இரும்புக்கும் கொடுக்கும். அப்படி ஞானாசிரியரானவர் மாணவனுடைய அறிவிலே இருக்கின்ற குற்றங்கள் முழுவதையும் போக்கி அந்த ஆன்ம அறிவில் சிவம் பிரகாசிக்கச் செய்வார், மாணவனை சிவமாக்குவார். உண்மை அடிமையாக விளங்குகின்ற மாணவரிடம் ஆண்டானாகிய சிவபெருமான் தமது எண் குணங்களும் பதியச் செய்வார். அதுவே ஞானாசிரியர் தம் திருவடிகளை மாணாக்கர் தலைமேல் சூட்டுதல் என்பது ஆகும். நாறு மலர் திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே என்று அருளுகின்றார் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள். எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு திருநல்லூரிலே சிவபெருமான் தம் திருவடி தாமரைகளை எம்பிரான் அப்பர் பெருமானின் சிரசிலே சூட்டி அருளினார் என்று நாம் பெரிய புராணத்திலே பார்க்கின்றோம். பிரானாய் அடி என்மேல் வைத்தாய் நீயே என்றும் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளியிருக்கின்றார். இத்திருப்பாடலிலே தேவதேவன் என்று எம்பெருமானை போற்றுவது அது உலகில் உள்ள உயிர்கள் எல்லோருக்கும் அவரே ஒப்பற்ற தலைவன் என்று கூறப்பட்டது. இது ஸ்வரூப சிவத்தினது நிலை என்று போற்றப்படுகின்றது. அடுத்ததாக வரக்கூடிய தென் பெருந்துறை நாயகன் என்பது ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தமக்கு சிவபெருமான் மானுட வடிவில் ஞானாசிரியனாய் திருப்பெருந்துறைக்கு வந்து ஆண்டு அருள் செய்ததை குறிப்பிடுகின்றார். இது ஸ்வரூப நிலையிலே இருக்கின்ற சிவம் குருவாக மானுடச் சட்டை தாங்கி எழுந்தருளுவதை உணர்த்துகின்றது. மூவராலும் அறிய முடியாத பெருமான் என்று இத்திருப்பாடலிலே அருளப்பட்டது. இது மாயாபுவனங்களிலிருந்து படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் செய்கின்ற மும்மூர்த்திகள் மாயாபுவனங்களுக்கெல்லாம் அப்பாலாய் அவர்களினுடைய முழுமுதல் கடவுளாய் இன்ப வடிவினனான அந்த சிவபெருமானின் ஸ்வரூப லட்சணத்தை அறிய முடியாது என்பதனை மூவராலும் அறியொணா ஆனந்தமூர்த்தியான் என்று அருளுகின்றார். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் சென்னிப்பத்து திருப்பாடல் 2. அட்டமூர்த்தி அழக நின்னமுதாய ஆனந்த வெள்ளத்தான் சிட்டன் மெய் சிவ லோக நாயகன் தென்பெருந்துறை சேவகன் மட்டுவார்குழல் மங்கையாளையோர் பாகம் வைத்த அழகன்றன் வட்டமாமலர் சேவடிக்கண்ணன் சென்னி மன்னி மலருமே. பஞ்சபூதங்கள், செங்கதிரோன், திங்கள், ஆன்மா ஆகிய 8ம் தன் வடிவமாக கொண்டவர், பேரழகர், வரம்பில் இன்பப் பெருக்கு உடையவர், திருத்தமானவர், சத்திய பொருளானவர், வீடு பேற்றின் தலைவர், அழகிய திருப்பெருந்துறை வீரன்,
தேன் பிளிற்றும் மலர்கள் அணிந்த நீண்ட கூந்தல் உள்ள அருட்சக்தியினை தன் ஒப்பற்ற பாகத்திலே கொண்டவர், இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவரான சிவபெருமானின் வட்ட வடிவமான தாமரை மலர் போன்ற சிவந்த திருவடி துகள்களின் கூட்டம் நம் சென்னியில் நிலை பெற்று ஒளி வீசும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் சென்னிப்பத்து. திருப்பாடல் 3. நங்கைமீர் எனை நோக்குமின்கள் நாத நம் பணி கொண்டவன், தெங்கு சோலைகள் சூழ் பெருந்துறை மேய சேவகன் நாயகன், மங்கை மார்கையில் வளையும் கொண்டெம் உயிரும் கொண்டெம் பணிகொள்வான், பொங்கு மாமலர் சேவடிக்கணஞ் சென்னிமன்னிப் பொலியுமே. பெண்களே, என்னை பாருங்கள். நம் தலைவனும் தொண்டு செய்யத் தகுதியற்று நாம் செய்யும் குற்றம் இருக்கின்ற தொண்டுகளையும் ஏற்றுக்கொண்டவனும், தென்னை மரச் சோலைகள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய வீரனும் தலைவனும் ஆன சிவபெருமான், தாருகாவனத்து முனிவர்கள் மனைவியரின் நிறை அளித்து என் உயிரையும் கொண்டு என் தொண்டுகளையும் ஏற்பவனின் ஞானம் பொங்கும் பெருமை பொருந்திய தாமரை மலர்கள் போன்ற திருவடி துகள்களின் கூட்டம் நம் சென்னியில் நிலை பெறுவதால் நம் உயிர் வீடு பேற்றிலே சென்று பொலிவுறும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் சென்னிப்பத்து. திருப்பாடல் 4. பத்தர் சூழ் பராபரன் பாரில் வந்து பார்ப்பானென சித்தர் சூழச் சிவபிரான் தில்லை மூதூர் நடம் செய்வான், எத்தனாகி வந்தில் புகுந்தமை ஆளும் கொண்டெம் பணிகொள்வான், வைத்த மாமலர் சேவடிக்கணஞ் சென்னி மன்னி மலருமே. அடியார்கள் புடைசூழ மண்ணுலகில் எழுந்தருளி ஞானாசிரியனாக அந்தணக் கோலத்தில் இருந்தவனும், சித்தர்கள் புடைசூழ தில்லையாகிய பழம்பதியில் திருக்கூத்து இயற்றுபவனும், என்னை ஏமாற்றுவோனாகி என் நெஞ்சில் புகுந்து என்னை அடிமையாக கொண்டு என் தொண்டினையும் ஏற்றுக்கொள்பவனும், மேலான இறைவனுமாகிய சிவபெருமானின் சேம நிதியாகிய தாமரை மலர்கள் போன்ற திருவடிகளில் உள்ள துகள்களின் கூட்டம் நம் சென்னியில் நிலை பெறுவதால் நம் உயிர் வீடு பேற்றில் பொலிவுறும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் சென்னிப்பத்து. திருப்பாடல் 5. மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான், வேய தோளுமை பங்கனெங்கள் திருப்பெருந்துறை மேவினான், காயத்துள் அமுதூர ஊர நீ கண்டுகொள் என்று காட்டிய சேயமாமலர் சேவடிக்கண்ணன் சென்னி மன்னித் திகழுமே. பொய்யான உலக வாழ்க்கையை மெய் என்று மயங்கி நான் அதனை பொருட்படுத்தாதபடி எனக்கு ஞானத்தை நல்கியவனும், மூங்கில் போன்ற தோள்களுள்ள உமையம்மையை இடது பாகத்தில் கொண்டவனும், எங்கள் திருப்பெருந்துறையில் எழுந்தருளி உள்ளவனும், என் உடம்பினுள் இன்ப அமுது மேலும் மேலும் சுரக்க நீ கண்டுகொள் என்று எனக்கு காட்டியவனுமாகிய சிவபெருமானின் செம்மையான திருவடிகள் நம் சென்னியிலே நிலை பெறுவதால் நம் உயிர் வீடு பேற்றில் பொலிவுறும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் சென்னிப்பத்து. திருப்பாடல் 6. சித்தமே புகுந்தெம்மை ஆட்கொண்டு தீவினை கெடுத்துய்யலாம், பத்தி தந்து தன் பொற்களற்கணே பன்மலர் கொய்து சேர்த்தலும், முத்தி தந்திந்த மூவுலகுக்கும் அப்புறத்தெமை வைத்திடும் அத்தன் மாமலர் சேவடிக்கண்ணன் சென்னிமன்னி மலருமே. என் சித்தத்தினுள் வலிய நுழைந்து என்னை அடிமையாக கொண்டு என் சஞ்சிதத்தில் உள்ள தீய வினைகளை அழித்து நான் உய்வதற்கான சிவபக்தியை அழித்து தன் பொன் போன்ற திருவடிகளில் மலர்கள் சொரிந்து வழிபட அதன் பயனாகிய வீடு பேற்றை நல்க 3 மாயாபுவனங்களிலும் உள்ள உலகங்களுக்கும் மேலான முக்தி உலகில் என்னை இருத்துவோனாகிய உன்மத்த மலர்கள் அணிந்த சிவபெருமானின் பெருமைமிக்க தாமரை மலர்கள் போன்ற திருவடிகள் நம் தலையில் நிலை பெறுவதால் நம் உயிர் வீடு பேற்றில் ஒளிரும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் சென்னிப்பத்து. திருப்பாடல் 7. பிறவி என்னும் இக்கடலை நீந்தத் தன் பேரருள் தந்தருளினான், அறவையென்றடியார்கள் தங்கள் அருட்குழாம்புக விட்டு நல்லுறவு செய்தனை உய்யக் கொண்ட பிரான்றன் உண்மை பெருக்காம், திறமை காட்டிய சேவடிக்கண்ணன் சென்னி மன்னித் திகழுமே. பிறப்பு இறப்புகளாகிய முடிவில்லா அலைகள் உள்ள இந்த கடலை கடக்க தன் பேரருள் என்னும் புனையை
நல்கி அருளியவரும் அனாதையான என்னை பற்றுக்கோடு இல்லாதவன் என்று கருணை கொண்டு தன் அடியவர் திருக்கூட்டத்தில் புகும்படி என்னை செலுத்தி அடியவர்களுடன் நெருங்கிய உறவு உண்டாகச் செய்தவரும் நான் உய்யும் பொருட்டு என்னை அடிமையாக கொண்டவரும் உபகாரியும் தன் மெய்மை பெருக்கமாகிய வலிமையை அடியேனுக்கு காட்டியவருமாகிய சிவபெருமானின் செம்மையான திருவடிகள் நம் தலையில் நிலை பெறுவதால் நம் உயிர் வீடு பேற்றில் ஒளிரும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் சென்னிப்பத்து. திருப்பாடல் 8. புழுவினார் பொதிந்திடு குரம்பயிர் பொய்தனை ஒளிவித்திடும் எழில்கொள் சோதிய மீசன் எம்பிரான் என்னுடைய அப்பன் என்றென்று தொழுத கையினராகி தூய்மலர் கண்கணீர் மல்கும் தொண்டர்க்கு வழுவிலா மலர் சேவடிக்கண்ணன் சென்னி மன்னி மலருமே. புழுக்கள் பொதிந்துள்ள இந்த நிலையற்ற உடம்பில் கொண்டுள்ள பற்றை நீங்கச் செய்யும் அழகிய ஞான ஒளியே, எங்கள் ஈசனே, எனக்கு உபகாரியாய் என்னை பிரியாதவனே, எங்கள் தந்தையே என்று பல முறையும் கூறி தொழும் கையினராகி தங்கள் தூய தாமரை மலர்கள் போன்ற கண்களிலிருந்தும் கண்ணீர் வெள்ளம் பெருக்கும் அடியவர்களுக்கு தவறாமல் அருள் நல்கும் சிவபெருமானின் செம்மையான திருவடிகள் நம் தலைமீது நிலை பெறுவதால் நம் உயிர் வீடு பேற்றில் பொலிவுறும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் சென்னிப்பத்து. திருப்பாடல் 9. வம்பனாய் திரிவேனை வா வென்று வல் வினைப்பகை மாய்த்திடும் மும்பரா நுலகூடறு தப்பொருத்தானாய் நின்ற வெம்பிரான் அன்பரானவர் கருளி மெய் அடியார்கட்கின்பந் தழைத்திடும் செம்பொன் மாமலர் சேவடிக்கண்ணன் சென்னி மன்னி திகழுமே. ஒழுங்கு அற்றவனாய் குறிக்கோள் இல்லாமல் சஞ்சரித்த என்னை வா என்று அழைத்து வலிமையும் கொடுமையும் கொண்ட வினைகளாகிய பகைகளை அழித்தவர், எல்லா அண்டங்களுக்கும் அப்பால் நின்றவர், என் தலைவன், அடியவர்களுக்கு அருள் பாலிப்பவர், ஞானிகளுக்கு இன்பம் மேலும் மேலும் வரச் செய்பவருமான சிவபெருமானினுடைய செம்பொன் வண்ணமும் தாமரை மலரின் வடிவமும் கொண்ட செம்மையான திருவடிகள் நம் தலையில் நிலை பெறுவதால் நம் உயிர் வீடு பேற்றில் பொலிவுறும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் சென்னிப்பத்து. திருப்பாடல் 10. முத்தனை முதற் சோதியை முக்கண் அப்பனை முதல் வித்தினை சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடித் திரிதரும் பக்தர்கள் இங்கே வம்மினீர் உங்கள் பாசந்தீரப் பணிமினோ சித்தமார்தருஞ் சேவடிக்கண்ணன் சென்னி மன்னி திகழுமே. இயல்பாகவே பாசங்களின் நீங்கியவனும் எல்லோருக்கும் மூத்தவனாயிருப்பவனும் ஒளிப்பொருள் அனைத்துக்கும் ஆதாரமான ஒளிப்பொருளாயிருப்பவரும் 3 திருக்கண்களும் உள்ள தந்தையாக இருப்பவரும் எல்லா பொருள்களும் தோன்றும் செயலுக்கு பரமகாரணனாக இருப்பவரும் சித்திகள் தருபவரும் வீடு பேராக உள்ளவருமான சிவபெருமானின் திருப்பெயர்களை வாயார பாடி துதித்து சஞ்சரிக்கும் அடியவர்களே, இங்கே வாருங்கள், உங்கள் மலபந்தம் நீங்கும் வண்ணம் வணங்குங்கள். நம் சித்தம் நிறைந்து விளங்கும் நம் பெருமானின் திருவடிகள் நம் தலையில் நிலை பெறுவதால் நாம் வீட்டுலகிலே பொலிவு பெறலாம் என்று இங்கே மெய்யடியார்களை அழைத்து அவர்களுக்கு வீட்டுலகத்தினை உறுதிப்படுத்துகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசர்க்கு ஆட்சை மின் குழாம் புகுந்து அண்டங் கடந்த பொருள் அளவில்லாததோர் ஆனந்த வெள்ளப்பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே என்று திருப்பல்லாண்டு கூறுவது போல மெய்யடியார்களை அழைத்து ஆற்றுப்படுத்துகின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த 10வது திருப்பாடலிலே. இவ்வாறு திருவாசகம் சென்னிப்பத்து திருப்பதிகத்தின் பொருள் அமைகின்றது. இப்பதிகத்தின் தொகுப்புரை திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள மகாதேவனும் மெய்ச்சேவகனும் மும்மூர்த்திகளும் அறிய இயலா முழு முதல் கடவுளும் இன்ப வடிவினனும் பூவண்ணனுமாகிய இறைவன் அடியவர்கள் மட்டும் அறியும் இயல்பினன் அழகனும் அட்டமூர்த்திமானும் அமுதப் பெருக்கினனும் சிட்டனும் சிவலோகனுமான அவன் மாதொரு பாகன் தாருகாவனத்து முனிவர் மனைவியரின் நிறையளித்த அவன்
தொண்டு செய்ய தகுதியற்ற நம் பணிகளையும் ஏற்றுக்கொள்பவன். அவன் அடியார்கள் புடைசூழ நில உலகத்துக்கு வந்தவன். தில்லையாடியாகிய அந்த ஏமாற்றுக்காரன். நான் மாய வாழ்க்கையை மெய்யென்று கொள்ளாவகை வீணாக குறிக்கோளின்றி திரிந்த அனாதையான எனக்கு இறங்கி என்னை ஆட்கொண்டு என் தீவினைகளை அழித்து நான் உய்வதற்கான சிவபக்தியை தந்து தன் ஞானோபதேசத்தால் என்றும் இன்ப வெள்ளம் பெருக்கி அதனை நுகர்ந்து அதன் இன்பத்தை நீயே அறிந்து கொள் என்று அருளியவன். என்னை அடியவர் குழு நடுவில் இருத்தி மூவுலகுக்கும் அப்பால் உள்ள வீடு தரும் விளைவினன். சிவனடியார்களே, நீங்களும் இங்கு வந்து பிறவியை ஒழிக்கும் ஞான ஒளியாகிய இவனை பணியுங்கள். இவனுடைய ஞானம் பொங்கும் பெருமை பொருந்திய தாமரை மலர்கள் போன்ற திருவடிகளை நம் தலையிலே சூட்டிக்கொண்டால் நாம் எளிதாக முக்தி உலகம் அடையலாம் என்பது இத்திருப்பதிகத்தின் பொருள். இனி மற்றைய திருப்பதிகங்களையும் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.